சிவா சிந்துக்கு சாப்பாடு விடுறாங்க. உடனே சிந்து இருந்துகிட்டு, "இன்னைக்கு தான் நான் திருப்தியா சாப்பிட்ட மாரியே இருக்கு டாக்டரே" அப்படிங்கிறாங்க. உடனே சிவா சிரிக்கிறாங்க. சிந்து இருந்துகிட்டு, "டாக்டரே ஏதாவது ஒண்ணு செஞ்சு என்ன 1 மாசம் அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற மாரி பண்ணிடுறியா? எனக்கு வீட்டுக்கு போகவே மனசு இல்ல. 1 மாசம் உன்கிட்ட பேசாம, உன்ன பார்க்காம என்னால இருக்கவே முடியாது டாக்டரே. ப்ளீஸ் டாக்டரே இங்கேயே ஏதாவது அட்மிஷன் போட்டு இங்கேயே என்ன இருக்க வச்சுடு டாக்டரே" அப்படி சொல்லிட்டு சிந்து சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன சிந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எல்லாரும் ஹாஸ்பிட்டல் விட்டு வீட்டுக்கு எப்ப போவோம்னு சொல்லி நெனைப்பாங்க. நீ என்னன்னா ஹாஸ்பிட்டல்ல 1 மாசம் இருக்க போறேன்னு சொல்ற" அப்படிங்கிறாங்க. "இல்ல உன்ன நான் ரொம்ப மிஸ் பண்றேன் டாக்டரே. நீ என்ன மிஸ் பண்ணியா?" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்கறாங்க. உடனேவும் சிவா இருந்துட்டு சிரிக்கிறாங்க. "அப்பனா நீ என்ன மிஸ் பண்ணவே இல்லையா டாக்டரே?" அப்படின்னு சொல்லிட்டு சிந்து கேட்கறாங்க. உடனே சிவா, "நானும் தான் மிஸ் பண்ணேன்" அப்படின்னு சொல்லிட்டு சிவா சொல்றாங்க. "அச்சோ! டாக்டர் என்ன மிஸ் பண்ணியிருக்காங்க" அப்படி சொல்லிட்டு சிந்து சிரிச்சுட்டே இருக்காங்க. சிவாவும் சிந்துவும் சிரிச்சு பேசுறத பார்த்துட்டு சினேகாவுக்கு செம கோவமாயிருது. உடனே உன் மகாவுக்கு கால் பண்றாங்க. உடனே மகா ஃபோன் எடுத்துட்டு, "என்ன சினேகா, நான் உனக்கே கால் பண்ணணும்னு நெனச்சேன். நீயே கால் பண்ணிட்டியேம்மா" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. "என்ன ஆன்ட்டி எதுக்காக கால் பண்ணணும்னு நெனச்சீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு சினேகா கேட்டதும், மகா இருந்துகிட்டு, "அந்த சிந்து இருக்காளம்மா சிந்து, அவள ஆடி மாசம் சொல்லிட்டு சிவா கிட்ட இருந்து 1 மாசம் பிரிச்சு வச்சுட்டேன்மா. இனிமேல் அவ இந்த வீட்டுக்கே வரக்கூடாது. அந்த மாதிரி ஏதாவது பண்ணணும்" அப்படின்னு சொல்லிட்டு மகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே சினேகா, "அவ வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கே வந்துட்டா" அப்படின்னு சொல்றாங்க. "என்னம்மா சொல்ற? ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாளா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா, அவ கையில ஏதோ ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அட்மிட் ஆயிருக்கா. என்னால என்ன பண்ணணும்னே தெரியல ஆன்ட்டி. இங்க சிவா சிந்துவுக்கு சாப்பாடு ஊட்டுறதும், சிரிச்சு பேசுறதும் சீக்கிரமாவே சிந்துவ ஏத்துக்குவான் போல இருக்கு. எனக்கு என்னமோ பயமா இருக்கு ஆன்ட்டி" அப்படி சொல்றாங்க. "அது உன்னுடைய ஹாஸ்பிட்டல் தானே. நீ ஏதாவது பண்ணி சிந்துவ வெளிய அனுப்ப வேண்டியதானம்மா" அப்படிங்கிறாங்க. "நான் ஏதாவது பண்ணேன்னா, இனிமேல் சிவா இந்த ஹாஸ்பிட்டலுக்கே வரமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிருவாரு. "எனக்கு என்னமோ பயமா இருக்கு ஆன்ட்டி. நீங்க தான் ஏதாவது பண்ணணும் ஆன்ட்டி" அப்படின்னு சொல்லிட்டு சினேகா ரொம்ப பாவமா மகா கிட்ட சொல்றாங்க. "சரிம்மா நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சுடுறாங்க. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.